சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டத்தில் பங்கேற்க சென்றுள்ள நிலையில் இச்சந்திப்பை சீன அதிபருடன் அமைச்சர் ஜெய்சங்கர் மேற்கொண்டார். இருதரப்பு உறவுகளை மேம்படுத்த உதவுவதற்காக பாராட்டுகளை சீன அதிபருக்கு தெரிவித்ததாக ஜெய்சங்கர் தனது எக்ஸ் சமூகதள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்த ஜெய்சங்கர் இருதரப்பு உறவுகளை இயல்பாக்குவது குறித்தும் பேசினார். எதிர்வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் சீனாவுடனான இந்தியாவின் உறவுகள் குறித்து விவாதம் நடத்தப்படும் என காங்கிரஸ் கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. உலக அரங்கில் சீனா பெரும் எழுச்சி பெற்றுள்ள நிலையில் அதனுடனான பொருளாதார பாதுகாப்பு உறவுகளை கையாள்வது குறித்து தேசிய அளவிலான கருத்தொற்றுமை அவசியம் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் கூறியுள்ளார். சீனாவுடனான உறவுகள் வலுப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறும் நிலையில் மறுபுறம் பாகிஸ்தானுக்கு சீனா பெரும் உதவிகள் அளித்து வருவதையும் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். சீன ஊடுருவல் குறித்து 1962 நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்ட நிலையில் இப்போது சீன அத்துமீறல் குறித்து ஏன் விவாதிக்க கூடாது என்றும் ஜெய்ராம் ரமேஷ் கேள்வி எழுப்பினார். பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் மூலம் 35.6 லட்சம் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்திலிருந்து நிரந்தரமாக வெளியேறிவிட்ட 17,37,000 பேர், இறந்துவிட்ட 12,55,000 பேர், போலியாக பதிவு செய்திருந்த 5,76,000 பேர் என 35,60,000 பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கை முடிவடைய 11 நாட்கள் உள்ள நிலையில் இத்தரவுகள் வெளியாகியுள்ளன. மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியலினத்தவர், சிறுபான்மையினர், சமூக வாக்காளர்களை நீக்குவதே இத்திட்டத்தின் உண்மையான நோக்கம் என்று எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன. இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே பிற மாநிலங்களிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருக்கிறது. கேரளாவைச் சேர்ந்த செவிலி நிமிஷா பிரியாவிற்கு ஏமன் நாட்டில் வழங்கப்படவிருந்த மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொலை குற்றச்சாட்டில் அச்செவிலிக்கு நாளை மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருந்தது. ஏமன் நாட்டைச் சேர்ந்தவரை 8 ஆண்டுகளுக்கு முன்பு கொன்ற குற்றச்சாட்டில் நிமிஷா பிரியாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பான மேல்முறையீடுகளும் நிராகரிக்கப்பட்டிருந்தன. 38 வயதான நிமிஷா பிரியா ஏமன் தலைநகர் சனாவில் உள்ள சிறையில் தற்போது உள்ளார். ஏமனில் அரசு நிர்வாகம் ஹவுதி கிளர்ச்சி குழு கட்டுப்பாட்டில் உள்ளதால் கேரள செவிலியை விடுவிப்பதில் கடுமையான சிக்கல்கள் நிலவின. எனினும் கேரளாவைச் சேர்ந்த மதகுரு அபுபக்கர் முசலியார் என்பவர் மூலமாக சமரசம் பேசி தண்டனையை நிறுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. E10 ஷிங்கன்சன் எனப்படும் அதிநவீன ஜப்பானிய புல்லட் ரயில் இந்தியாவிலும் ஜப்பானிலும் ஒரே நேரத்தில் அறிமுகப்படுத்தப்படும் என்று இந்திய ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இப்போது ஜப்பானில் E5 புல்லட் ரயில்கள் பயன்பாட்டில் உள்ளன. அடுத்த தலைமுறைக்கான நவீன வசதிகளை கொண்ட E10 ஷிங்கன்சன் புல்லட் ரயில்கள் இந்த அடுத்த கட்டமாகும். இதை ஒரே நேரத்தில் இந்தியாவிலும் ஜப்பானிலும் அறிமுகம் செய்ய ஜப்பான் அரசு ஒப்புதல் அளித்திருப்பதாக கூறப்படுகிறது. மும்பை அகமதாபாத் அதிவேக ரயில் திட்டத்தில் E5 ஷிங்கன்சன் புல்லட் ரயில்கள் செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. மும்பை அகமதாபாத் அதிவேக ரயில் திட்டத்தை தொடங்குவதில் தாமதம் எதுவும் இல்லை என்றும் திட்டமிட்டவாறு சோதனை ஓட்டம் 2026-27 ஆண்டில் நடத்தப்படும் என்றும் அமைச்சகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024-25 நிதியாண்டில் பாஜகவுக்கு வேதாந்தா நிறுவனம் நன்கொடை வழங்கியது 4 மடங்கு அதிகரித்துள்ளது. அந்நிறுவனத்தின் ஆண்டறிக்கையில் இது தெரியவந்துள்ளது. 2024-25 நிதியாண்டில் அரசியல் நன்கொடைகள் வழங்கியது 157 கோடி ரூபாய் என்று கூறப்பட்டுள்ளது. பாஜகவுக்கு நன்கொடையாக 97 கோடி ரூபாயும், பிஜு ஜனதா தளத்திற்கு 25 கோடி ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுக்கு 20 கோடி ரூபாயும், காங்கிரஸ் கட்சிக்கு 10 கோடி ரூபாயும் நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவில் ஆடி மற்றும் மலையாள கருக்கிரடம் மாதாந்திர பூஜையையொட்டி ஜூலை 16ஆம் தேதி நடை திறக்கப்படுகிறது. நாளை முதல் ஜூலை 21ஆம் தேதி வரை பக்தர்கள் தரிசனம் செய்து சிறப்பு பூஜைகளில் கலந்து கொள்ளலாம் என திருவிதாங்கூர் தேவசம் போர்டு அறிவித்துள்ளது. பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலையில் உள்ள மாளிகைபுரத்து அம்மன் கோவிலின் அருகே புதிய நவகிரக பிரதிஷ்டை அண்மையில் சிறப்பாக நடைபெற்றது. டெல்லியில் இருந்து மும்பை சென்ற ஸ்பைஸ் ஜெட் விமானத்தில் தகராறில் ஈடுபட்ட 2 பயணிகள் CISF அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். விமானம் புறப்பட்ட சில மணி நேரத்திலேயே
சண்டையை துவங்கிய அவர்கள் சக பயணிகள், விமானக்குழுவினர் என யார் சொல்லியும் சண்டையை நிறுத்தவில்லை என கூறப்படுகிறது. இதனால் சக பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு விமானம் டெல்லி விமான நிலையத்திற்கே திருப்பிவிடப்பட்டது. மெக்சிகோ நாட்டிலிருந்து இறக்குமதியாகும் தக்காளிகளுக்கு இனி 17% வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் விற்கப்படும் தக்காளிகளில் 70% மெக்சிகோவிலிருந்தே செல்கிறது. மெக்சிகோவுடன் ஏற்கனவே செய்து கொண்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிட்டு கூடுதல் வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. அமெரிக்காவின் இந்த முடிவு தங்கள் விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, அந்நாட்டு மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று மெக்சிகோ அரசு தெரிவித்துள்ளது. மெக்சிகோவுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வது தொடர்பாக இந்த நெருக்கடியை அமெரிக்கா அளித்திருப்பதாக கூறப்படுகிறது. மாநிலங்களவை உறுப்பினராக மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் வருகிற 25ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். அவருடன் திமுக சார்பில் பி. வில்சன், கவிஞர் சல்மா, சிவலிங்கம் ஆகியோரும் பதவியேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 21ஆம் தேதி தொடங்க உள்ளது. மாநிலங்களவையில் வைகோ, அன்புமணி உள்ளிட்ட 6 பேரின் பதவிக்காலம் வரும் 24ஆம் தேதியுடன் நிறைவடையும் நிலையில் புதிய உறுப்பினர்கள் பதவியேற்கின்றனர். அமெரிக்கா செல்ல அனுமதி கோரிய செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் மனு மீது பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பண முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்ல அனுமதி கோரி மனு தாக்கல் செய்துள்ளார். தொடர்பான மனுவை ஏற்கனவே முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்த நிலையில் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அதில் சிகிச்சைக்காக 15 நாட்கள் மட்டும் அமெரிக்கா செல்ல அனுமதி வழங்கினால் போதும் என அசோக்குமார் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அமெரிக்கா செல்ல அனுமதி அளித்தால் அங்குள்ள இந்திய தூதரகத்தில் பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க நேரிடும் என நீதிமன்றம் தெரிவித்தது. மேலும் அசோக்குமாரின் மனு தொடர்பாக பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்ட நீதிமன்றம் விசாரணையை வரும் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. அமலாக்கத்துறையின் அதிகாரங்களை உறுதி செய்யும் தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரும் மனுக்களை உச்சநீதிமன்றம் வரும் 31ஆம் தேதி விசாரிக்க உள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்குகளில் கைது செய்யும் அதிகாரமும் சொத்துக்களை முடக்கும் அதிகாரமும் அமலாக்கத்துறைக்கு உண்டு என 3 ஆண்டுகளுக்கு முன் வழங்கிய தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது. ஆனால் அந்த விதியை மத்தியில் ஆளுங்கட்சி ஆயுதமாக பயன்படுத்தி எதிர்த்தரப்பை மிரட்டும் என கூறி 200க்கும் மேற்பட்ட மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. முக்கியத்துவம் வாய்ந்த இம்மனுக்கள் வரும் 31ஆம் தேதி விசாரிக்கப்பட உள்ளன. காங்கிரஸ் ஆட்சியை விட தங்கள் ஆட்சியில் விலைவாசி குறைந்துள்ளதாக பாஜக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் அமித் மாளவியா தெரிவித்துள்ளார். மன்மோகன் சிங் ஆண்டபோது சராசரி பணவீக்கம் 8.1 விழுக்காடாக இருந்ததாகவும் மோடி ஆட்சியில் அது 5.1 விழுக்காடாக மட்டுமே இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தேசிய புள்ளியியல் அலுவலகம் சில்லறை பணவீக்கம் 6 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ளதாக தெரிவித்திருந்த நிலையில் பாஜகவின் விளக்கம் வெளியாகியுள்ளது. இந்திய அரசு 71 முக்கிய மருந்துகளின் விலைக்கு உச்சவரம்பு நிர்ணயித்துள்ளது. இதன் மூலம் நீரிழிவு, பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் புற்றுநோய் சிகிச்சைகளுக்கான சில மருந்துகளின் விலை குறையும். தேசிய மருந்து விலை கட்டுப்பாட்டு ஆணையத்தின் மூலமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் உகந்த விலையில் மருந்துகள் கிடைப்பதை உறுதி செய்வதே இதன் நோக்கம். முன்னதாக HIV, காச நோய், உயர் ரத்த அழுத்தம் போன்ற பிரச்சினைகளுக்கான மருந்துகளின் விலைகளும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. சென்னையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சிறிய இறக்கம் கண்டுள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 10 ரூபாய் விலை குறைந்து 9145 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 80 ரூபாய் விலை இறங்கி 73,160 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 2 ரூபாய் விலை இறக்கம் கண்டு 125 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்திய பங்குச்சந்தைகள் 4 நாட்கள் சரிவுக்கு பிறகு இன்று ஏற்றத்துடன் நிறைவடைந்தன. மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 317 புள்ளிகள் உயர்ந்து 82,570 புள்ளிகளிலும், தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 113 புள்ளிகள் அதிகரித்து 25,195 புள்ளிகளிலும் நிறைவடைந்தன. சில்லறை பணவீக்கம் 6 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு குறைந்ததை அடுத்து பங்குச்சந்தைகள் ஏற்றம் கண்டதாக கூறப்படுகிறது. அந்நிய முதலீட்டாளர்கள் நேற்று 1,614 கோடி ரூபாய் மதிப்பில் விற்ற நிலையில் உள்நாட்டு நிதி நிறுவனங்கள் 1,787 கோடி ரூபாய் மதிப்பில் முதலீடு செய்திருந்தனர். உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் விண்ணப்பித்தால் நிச்சயமாக மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். கடலூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் நோக்கம் குறித்து விவரித்தார்.
மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், அது உள்ளிட்ட 46 சேவைகள் தொடர்பா தீர்வு காண விண்ணப்பங்களை கொடுக்க போறோம். தகுதி இருந்தும் 1000 ரூபாய் உரிமை தொகை கிடைக்காதவங்க உங்க ஏரியாவில், அதாவது உங்க பகுதியில் முகாம் நடக்கிற அன்னைக்கு விண்ணப்பங்களை கொடுத்தா போதும். நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு நிச்சயமா உரிமை தொகை வழங்கப்படும். இந்த திட்டத்தோட நோக்கமே மக்கள் வசிக்கிற பகுதிக்கு சென்று அரசோட சேவைகளையும் திட்டங்களையும் வழங்குறது தான். தமிழ்நாடு ஓரணியில் அணிவகுத்துள்ள நிலையில் டெல்லி அணியின் காவி திட்டம் தமிழ்நாட்டில் பலிக்காது என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒளி விளக்காய் திகழ்ந்த இளைய பெருமானின் நூற்றாண்டு நிறைவரங்கத்தை கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். அப்போது பேசிய முதல்வர், அயோத்திதாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன், MC ராஜா உள்ளிட்டோரின் வரிசையில் சமூக சீர்திருத்தத்துக்காக போராடியவர் இளைய பெருமாள் என்று புகழாரம் சூட்டினார். இவ்விழாவில் தனது அழைப்பை ஏற்று வந்ததாக கூட்டணி தலைவர்களின் பெயர்களை குறிப்பிட்ட முதல்வர் மு.க.ஸ்டாலின், திராவிட மாடல் அரசின் திட்டங்களுக்கு துணையாக இருப்பதை வெளிப்படுத்த கூட்டணி தலைவர்கள் வந்துள்ளதாக குறிப்பிட்டார். வருகை தந்திருக்கக்கூடிய சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்களும், தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களும், முத்தரசன் அவர்களும், பேராசிரியர் ஐயா காதர்மொழியின் அவர்களும், KS அழகிரி அவர்களும், வேலுமுருகன், இப்படி எல்லோரும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். ஐயா இளைய பெருமாள் அவர்களுக்காக மட்டுமல்ல, அதற்காக மட்டும் வந்திருப்பதாக நான் கருதவில்லை. நமது திராவிட மாடல் அரசினுடைய அனைத்து சமூக திட்டங்களுக்கும் துணையாக இருப்பவர்கள் இவர்கள் என்பதை வெளிப்படுத்துவதற்கு வந்திருக்கிறார்கள். அதனால் அனைவருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த மேடையில் பெரியாரிய வழியில் வந்த திராவிட இயக்க தலைவர்கள், மார்க்சிய சிந்தனை கொண்டிருக்கக்கூடிய பொது உடைமை இயக்கத்துடைய தலைவர்கள், காந்திய வழியில் வந்திருக்கக்கூடிய தேசிய இயக்கத்துடைய தலைவர்கள், அம்பேத்கர் இயக்க தலைவர்கள் எல்லோரும் ஒற்றுமையா இருக்கும். இதுதான் ஓரணிகள் தமிழ்நாடு. அதைத்தான் திருமாவளவன் இங்கே பெருமையோடு குறிப்பிட்டு சொன்னார். நானும் அதை வழிமொழிகிறேன், உறுதியோடு சொல்கிறேன். தமிழ்நாடு இப்படி ஓரணியில் இருக்கிறப்போ எந்த டெல்லி அணியோடு காவி திட்டமும் இங்கே வலிக்காது. கடந்த 4 ஆண்டுகளாக மக்களை பற்றி சிந்திக்கவில்லை என்பதை முதல்வர் மு.க.ஸ்டாலினே ஒப்புக்கொண்டிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தின் போது கடலூரில் பேசிய அவர் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் குறித்து விமர்சித்தார். இதை உன்னை தூக்கிட்டு வர போறாங்க வீடு வீடா. யாரு? உங்களுடன் ஸ்டாலின். எது உங்களுடன்? இதுவரை யாரோட இருந்தாரு? இப்பதான் நம்மளோட ஸ்டாலின் வந்திருக்காரு. ஆக 4 வருஷம் உருண்டோடி போயிட்டுது. மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டார். சிந்திச்சு பார்த்தாங்க, அதுக்கு யாராவது ஒரு ஐடியா கொடுத்துட்டாங்க, இதுக்குன்னு ஆள் வச்சிருக்காரு அவரு. அப்ப 4 ஆண்டு காலமா மக்களை திராவிட முன்னேற்ற கழக தலைவர், இன்றைய முதலமைச்சர் சிந்திக்கவில்லை என்பது அவரே ஒத்துக்கிட்டார்ல. இப்பதான் அடிப்படை வசதி வேணுமா? எப்படி செய்ய முடியும் ஒரு வருஷத்துல? இன்னும் 8 மாசம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மூலம் திமுக உறுப்பினர் சேர்க்கை நடப்பதாக கூறும் எதிர்க்கட்சித் தலைவருக்கு புரிதலே இல்லை என திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் விமர்சித்துள்ளார். திமுகவில் 30% பேர் ஒரு வாக்குச்சாவடிக்கு 30% பேர் உறுப்பினர் சேர்க்க வேண்டும் என்பதை மதுரையில் நடைபெற்ற திமுக பொதுக்குழுவில் தீர்மானமாக நிறைவேற்றி அதன் அடிப்படையிலே கடந்த 1ஆம் தேதி முதல் அந்த பணிகள் தொடங்கப்பட்டு அது நடந்து கொண்டிருக்கிறது. அது ஏற்கனவே அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் எண்களை பெற்றுத்தான் நாங்கள் உறுப்பினராக்குகிறோம் என்று சொல்வதை போல ஒரு முட்டாள்தனம் எதுவுமே இருக்காது. இந்த புரிதல் கூட இல்லாமல் ஒரு முதலமைச்சராக இருந்து இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சி நான் பெருந்தலைவர், அடுத்த முதலமைச்சர் நான் தான் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர் ஒருவர் இந்த புரிதல் கூட இல்லாமல் இருக்கிறார் என்றால் மக்கள் அவரை புரிந்து கொள்வார்கள். திட்டங்களின் பெயரை மாற்றி திமுக அரசு தொடர்ந்து மக்களை ஏமாற்றி வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். ஏற்கனவே பெறப்பட்ட மனுக்கள் மீது இதுவரை என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஏற்கனவே ஒரு ஜியோ இருக்குங்க. எந்த ஒரு சிட்டிசனும் மனு கொடுத்தா
30 டேஸில் வந்து அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்கணும். இவங்க 45 நாள் போகிறாங்க, 30 நாளில் கொடுக்க வேண்டியது. சரி, நான் கேட்குறேன், ஒரே ஒரு தெளிவுபடுத்த சொல்லு. டிரான்ஸ்பரண்டாக எவ்வளோ மனுக்கள் வந்து சிஎம் செல்லில் ரிசீவ் பண்ணீங்க? சிஎம் செல் இருக்கு. சிஎம் செல் யாரும் இவங்க ஒன்றும் தோற்றுவிக்கல, அம்மா தான் தோற்றுவிச்சது அந்த சிஎம் செல்லில். அதில் வந்து இன்னைக்கு மனுக்கள் வருது. அதில் எத்தனை பேருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை கொடுத்துருக்கீங்க? எத்தனை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனால வந்து பலன் பெற்றிருக்காங்க? சரி, மாவட்டந்தோறும் பார்த்தீங்கன்னா வந்து மனுக்கள் வாங்கினார் இல்லையா, அந்த மனுக்களுக்கு வந்து என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுத்துங்க, அதை வந்து சொல்லுங்க நீங்க. பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தமிழக முன்னாள் முதல்வர் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாளையொட்டி அரசியல் தலைவர்கள் பலரும் மரியாதை செலுத்தினர். அந்த வகையில் சென்னை பனையூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் உள்ள காமராஜர் சிலைக்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். 2026 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுக்கு கிடைக்கும் வாக்குகளில் 1/4 விழுக்காடு விசிகாவின் வாக்குகளாக இருக்கும் என்று அந்த கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். பட்டியலின மக்கள் உரிமை போராளி இளைய பெருமாள் நூற்றாண்டு நினைவு அரங்க திறப்பு விழாவில் பேசிய அவர், விசிகாவினர் மாபெரும் வெற்றியை வசமாக்கும் வகையில் களப்பணியாற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். எல்லாவற்றிலும் நுட்பமான பார்வை, தொலைநோக்கு பார்வை என்கிற ஆற்றல் மிகுந்த ஒரு முதல்வருக்கு நாம் உற்ற துணையாக இருக்கிறோம். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஓரணியில் தமிழ்நாடு, அதுதான் திமுக அணியில் தமிழ்நாடு. மற்றவர்கள் எல்லாம் கட்சிகளாக இருப்பார்கள். ஆனால் இந்த அணி ஒட்டுமொத்த மக்களும் திரளுகிற ஓர் அணியாக, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியாக, டிராவிடியன் மாடல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அரசு மறுபடியும் மலரக்கூடிய ஒரு அணியாக அமையும். அதற்கு விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக தமிழகம் தழுவிய அளவில் இருப்போம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விழுகிற 4 வாக்குகளில் 1 வாக்கு சிறுத்தைகளின் வாக்காக இருக்கும். 100 வாக்குகளில் 25 வாக்குகள் சிறுத்தைகளின் வாக்குகளாக இருக்கும். ஒரு வாக்கு கூட சிந்தாமல் சிதறாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு கொத்து கொத்தாக விழுவும் என்கிற அளவுக்கு நாம் களப்பணி ஆற்றுவோம். 2026 திராவிட மாடல் அரசு மீண்டும் மலர்வதற்கு அனைத்து தமிழர்களும் ஓரணியில் திரளுவோம். இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பூமியை வந்தடைந்தார். சுபான்ஷு சுக்லாவும் அவரது குழுவினரும் சர்வதேச விண்வெளி மையத்தில் 16 நாட்கள் தங்கி பல்வேறு ஆய்வுகளில் ஈடுபட்டனர். தங்களது ஆய்வுகளை முடித்துக் கொண்டு டிராகன் விண்கலம் மூலமாக புறப்பட்ட அவர்கள் 22 மணி நேர பயணத்திற்கு பின்பு பூமியை வந்தடைந்தனர். அவர்கள் வந்த டிராகன் விண்கலம் கலிபோர்னியா அருகே உள்ள பசிபிக் பெருங்கடலில் தரையிறங்கியது. தொடர்ந்து விண்வெளி வீரர்கள் மீட்பு படகுகள் மூலம் மீட்கப்பட்டனர். சுபான்ஷு சுக்லாவும் அவருடன் பூமி திரும்பிய மற்ற மூவரும் பத்திரமாக இருப்பதாக நாசா தெரிவித்துள்ளது. And we've got our pilot Shubhanshu Shukla as our second crew member exiting the spacecraft. And some big smiles, as you said. பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ள இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லாவுக்கு பிரதமர் மோடி உள்ளிட்ட பலரும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர். விண்வெளி நிலையத்திற்கு சென்று திரும்பிய முதல் இந்தியர் என்ற வரலாறு படைத்த சுபான்ஷு சுக்லாவுக்கு பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். கேப்டன் சுபான்ஷு சுக்லாவின் அர்ப்பணிப்பு, தைரியம், முன்னோடியாக இருக்கும் குணம் கோடான கோடி இந்தியர்களுக்கு சிறந்த ஊக்குவிப்பாக இருக்கும் என்று பிரதமர் கூறியுள்ளார். சுக்லாவின் பயணம் விண்வெளிக்கு மனிதனை அனுப்பும் ககன்யான் திட்டத்தில் மேலும் ஒரு மைல்கல் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் சுபான்ஷு சுக்லாவை பாராட்டியுள்ளார். இந்தியாவின் விண்வெளி துறையை மேலும் ஒரு படி உயர்த்தியுள்ளார் சுக்லா என்று அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இதனிடையே சுக்லாவின் பெற்றோர் தங்கள் பிள்ளை விண்வெளியில் இருந்து திரும்புவதை சொந்த ஊரான லக்னோவில் இருந்து கண்டுகளித்தனர். அவர்களுக்கு உறவினர்களும் பொதுமக்களும் இனிப்பு ஊட்டி வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ந்தனர். சென்னையில் 8வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பகுதி நேர ஆசிரியர்கள் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்யப்பட்டனர். தமிழகம் முழுவதிலும் உள்ள 12,000 பகுதி நேர ஆசிரியர்கள் தங்கள் பணியை நிரந்தரம் செய்ய வேண்டும், ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். திமுக அரசு அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் அலட்சியம் செய்வதாக
போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பகுதி நேர ஆசிரியர்களின் போராட்டத்தால் டிபிஐ வளாகம் முழுவதும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கோரிக்கையை முன்வைத்து முற்றுகையிட வந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள் உட்பட அனைவரும் கைது செய்யப்பட்டனர். கடன் சுமை, பிள்ளைகளுக்கு தேவையானதை பூர்த்தி செய்ய முடியல, ரொம்ப அவமானத்தை தவிக்கிறாங்க சார். பணி செய்யற இடத்துல ஒரு மரியாதை கிடையாது, ஆசிரியர் என்ற மரியாதை கிடையாது. படிப்படியான்னு தான் சொல்றாங்க, இனிமே எதுவுமே எங்களை நிறைவேற்றல. 14 காலம் எங்களுக்கு வாழ்க்கையா போச்சு. நாங்க எப்படி இந்த 12,000 வச்சு நாங்க வந்து எப்படி நாங்க குடும்பத்தை நடத்துறது? பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் என்கின்ற வாக்குறுதியை வழங்கினார். படிப்படியாக வழங்குகிறோம் என்றார். ஆனால் இதுவரை ஒரு படியை கூட முன்னெடுக்கவில்லை. காஞ்சிபுரம் கோவூரில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் மகளிர் உரிமை தொகை நிராகரிக்கப்பட்டதால் அதிருப்தி அடைந்த பெண் ஆவேசமாக பேசிவிட்டு வெளியேறினார். கோவூரைச் சேர்ந்த ருக்மணி தான் ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வருவதாகவும் 2 முறை மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டதாகவும் கூறினார். இந்த முகாமில் மீண்டும் விண்ணப்பிக்க முயன்றபோது அதிகாரிகள் அலட்சியமாகவும் மரியாதை குறைவாகவும் பேசியதாக குற்றஞ்சாட்டிய ருக்மணி உரிமை தொகையை வேண்டாம் என கூறிவிட்டு சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. சேலம் அண்ணா பூங்கா அருகே முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் சிலையை விஷமிகள் சிலர் அவமதித்துள்ளனர். கலைஞர் நூற்றாண்டு நினைவிடத்தில் நிறுவப்பட்டுள்ள முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 16 அடி வெண்கல சிலை மீது அடையாளம் தெரியாத நபர்கள் கருப்பு பெயிண்டை ஊற்றி அவமதித்துள்ளனர். இதுகுறித்து விசாரணை நடத்தி வரும் காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் மூதாட்டி அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விஜய் என்பவர் 6 மாதங்களாக மூதாட்டியை கவனிக்கும் மருத்துவ உதவியாளராக பணிபுரிந்து வந்துள்ளார். இந்நிலையில் பெண் வேடமிட்டு மூதாட்டியை தாக்கி கொலை செய்து நகைகளை கொள்ளையடித்துள்ளார். அவரிடமிருந்து 15 சவரன் நகைகள் மீட்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சியில் வீட்டு வரி ரசீது வழங்க 25,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியபோது வரி வசூலிப்பாளர் ரஜினி என்பவரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கையும் களவுமாக பிடித்தனர். சின்ன எலசகிரி RR நகரைச் சேர்ந்த மாது என்பவர் அளித்த புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ரசாயனம் தடவிய பணத்தோடு ரஜினியை கைது செய்தனர். மேலும் சில ஆவணங்களையும் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை அருகே சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் சொகுசு கார் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சொகுசு கார் கட்டுப்பாட்டை இழந்து முன்னே சென்ற லாரி மீது மோதி விபத்திற்குள்ளாகியது. இந்த விபத்தில் காரில் பயணித்த 2 பேர் பலத்த காயங்களோடு உயிர் தப்பினர். விபத்து நடந்த சிறிது நேரத்தில் கார் தீப்பிடித்து எரிந்தது. ராணிப்பேட்டை தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர்.